அனைவருக்கும் வணக்கம். இன்னும் எங்களெல்லாம் நீங்க பைத்தியக்காரங்களாவே நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல அப்படின்னு ஒரு டைலாக் இருக்குல்ல, அந்த சுச்சுவேஷன்ல தான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு. திடீர்னு இன்னைக்கு காலையில யாரெல்லாம் குடும்ப தலைவிகள் வந்து 1000 ரூபாய் இந்த மாத உரிமை தொகை வாங்கிட்டு இருந்தாங்களோ அவங்களுடைய அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் ஏறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புல இருந்து எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் தரப்புல இருந்து ஒரு பெரிய அறிவிப்பு. சோ இந்த 5000 ரூபாய்க்கு மயங்கி நாம வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டுருவோமா? இந்த 4.5 வருஷமா 5 வருஷமா இவங்க செஞ்ச அட்டூழியங்கள், இவங்க செஞ்ச அராஜகங்கள், இவங்க அடிச்ச ஊழல், இவங்க அடிச்ச கொள்ளை எல்லாத்தையும் மறந்துட்டு, இவங்க பண்ணக்கூடிய இந்த குடும்ப ஆட்சி எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த 5000 ரூபாய்க்கு மதிமயங்கி தமிழ்நாடு மக்கள் வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் நம்பி இருக்காரு. நம்பினதுனாலதான் ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் 1000 ரூபாய் வந்துட்டு இருந்த அக்கௌண்ட்டுக்கெல்லாம் இன்னைக்கு காலையில வந்து 5000 ரூபாய் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த 5000 ரூபாய் கொடுக்கறதுக்கு ஒரு காரணம் சொல்லணும்ல. மாசம் 1000 ரூபாய் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க, அதையும் 3 வருஷமா கொடுக்கல, இப்ப 2 வருஷமா தான் கொடுக்குறாங்க. அந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கே மூக்கால அழுதாங்க. எங்களால 1000 ரூபாய் கொடுக்க முடியல, நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு கொடுக்குறோம் தெரியுமா, என்னமோ சொந்த பணத்தை எடுத்து கொடுக்குற மாதிரி மூக்கால அழுதுட்டு இருந்தாங்க. 1000 ரூபாய் கொடுக்கவே அழுதுட்டு இருந்தவங்க திடீர்னு 5000 ரூபாய் போட்டுருக்காங்கல்ல, அதுக்கு அவங்க ஒரு காரணம் சொல்லணும்ல, ஏதாவது ஒரு வேலிடான காரணம் சொல்லணும்ல. சும்மா கொடுத்தோம் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பிப்ரவரி மாசம், இந்த மார்ச் மாசம், இந்த ஏப்ரல் மாசம், இந்த 3 மாசத்துக்கு சேர்த்து 3 மாசம் இந்த மகளிர் உரிமை தொகை 3000 ரூபாய் வருது இல்லையா, அதை வந்து மொத்தமா 3000 ரூபாயா இந்த மாசமே போட்டுறோம், கூட வந்து 2000 போடுறோம். எதுக்கு தெரியுமா? கோடை விடுமுறை காலம் வருது இல்ல, சோ அதுக்காக கோடை விடுமுறை போனஸா ஒரு 2000 போடுறோம், மொத்தம் 5000 ரூபாய வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வாரி இறைச்சிருக்காங்க. உடனடியா எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம், கோடை விடுமுறைக்கு வந்து நீங்க பணம் கொடுக்கறதுனா மே மாசம் கொடுக்கணும், இல்ல ஏப்ரல் மாசம் கடைசியில கொடுக்கணும். நீங்க மார்ச் மாசம் மகளிர் உரிமை தொகையை கொடுக்கணும்னா மார்ச் மாசம் கொடுக்கணும். இப்ப என்னத்துக்கு முன்கூட்டியே 2 மாசம் 3 மாசத்துக்கு முன்னாடி என்னத்துக்கு அட்வான்ஸா கொடுக்குறீங்க? யாராவது மக்கள் வந்து அட்வான்ஸ் கேட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்குதான் திமுக வந்து இங்க பிஜேபி பூச்சாண்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சிருக்கு. என்ன அப்படின்னா, இங்க தமிழ்நாட்டுல வந்து தேர்தல் நடத்தை விதிமுறை வந்து அமலுக்கு வந்துருச்சு அப்படின்னா எங்களை வந்து 1000 ரூபாய் கொடுக்க விட மாட்டாங்க. நாங்க வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு 1000 ரூபாய் கொடுத்து மக்கள் எல்லாம் கவர்ந்து வச்சிருக்கோம். ஆனா இந்த தேர்தல் நடத்தை விதிமுறை வந்து தமிழ்நாட்டுல அமலுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த 1000 ரூபாய் நாங்க கொடுக்கறத தடுத்து நிறுத்திடுவாங்க. அதனால மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடாம போயிடுவாங்க, அதனால நாங்க தோத்து போயிடுவோம். சோ அதனால நாங்க முன்கூட்டியே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருடைய அக்கௌண்ட்லயும் கிரெடிட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவங்க சொன்னாங்கல்ல, தேர்தல் நடத்தை விதிமுறை வந்து வந்துருச்சுன்னா அமலுக்கு வர முடியாது, அதாவது அமலுக்கு வந்துருச்சுன்னா எங்களால 1000 ரூபாய் கொடுக்க முடியாது, நாங்க மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க, அதனாலதான் நாங்க முன்கூட்டியே கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதுவே பச்சை போய். எப்பொழுதும் பிஜேபி ஒரு விஷயத்தை செய்யுது அப்படின்னா அதை முழுசா மாத்தி இவங்க இங்க இருக்கக்கூடிய மக்களை எப்படி ஏமாத்தணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி அந்த விஷயத்தை மாத்துவாங்கல்ல, அதே மாதிரிதான் மாத்தி சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, தேர்தல் நடத்தை விதி வந்து தமிழ்நாட்டுல அமலுக்கு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய அரசு வந்து புதுசா ஒரு திட்டங்களை மக்களுக்கு அறிவிக்க கூடாது. தேர்தலுக்காக, தேர்தல்ல மக்களை மயக்கிறதுக்காக இத மாதிரி விஷயங்களை அரசு செய்வாங்க அப்படிங்கிறதுனால அந்த தேர்தல் நடத்தை விதி வந்து அமலுக்கு வந்துருச்சு அப்படின்னா புதுசா ஒரு திட்டங்களை அறிவிக்க கூடாது அப்படின்னு தான் அந்த ரூல்ஸ்ல இருக்க தவிர, ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்க 2 வருஷமா செஞ்சுட்டு இருக்க இந்த மகளிர் உரிமை தொகை இருக்குல்ல, அதெல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னு எங்கேயுமே அந்த விதியில இல்ல. திமுக நினைச்சா அடுத்த மார்ச் மாசம் கூட அதை கொடுக்கலாம். ஆனா இப்பவே கொடுத்து ஒரு வைபை கிரியேட் பண்றாங்களா, எல்லா மக்கள் மத்தியிலும் திமுக 5000 ரூபாய் கொடுத்துச்சு, திமுக தான் ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்றாங்களா. உண்மை என்ன அப்படின்னா, இந்த தேர்தல் நடத்தை விதி வந்து தமிழ்நாட்டில் அமலுக்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகையெல்லாம் இவங்களால கொடுக்க முடியும். அதுக்கெல்லாம் எந்த ஒரு எலெக்ஷன் கமிஷனும் தடை அப்படிங்கறத போட முடியாது. ஏன்னா 2 வருஷமா திமுக இந்த திட்டத்தை செஞ்சிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்போ அதெல்லாம் வந்து நீங்க கொடுத்துட்டு இருந்தீங்க, அதெல்லாம் தடுத்து நிறுத்துங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் வந்து இவங்க வந்து ஐயோ மத்திய அரசு அப்படி செஞ்சிடும், நாங்க வந்து அக்கறையோட இப்பயே கொடுக்குறோம் அப்படின்னு அந்த அக்கறை, அந்த கரிசனையை காட்டணும். அதுக்காக தான் இப்ப இந்த முன்கூட்டியே இந்த 3000 ரூபாய் அப்படிங்கறத போட்டிருக்காங்க. உண்மையா என்ன அப்படின்னா, இந்த கோடை விடுமுறைக்கு வந்து போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2000 ரூபாய் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த 2000 ரூபாயை வேணா கொடுக்க முடியாம இந்த தேர்தல் நடத்தை விதி வந்து தடுத்து இருக்கும். அந்த 2000 ரூபாயுமே என்னத்துக்கு இங்க கொடுக்கணும்? இப்ப இந்த வருஷம் 2026ல மட்டும்தான் கோடை காலங்கள் வருதா, மே மாசம் வருதா, 2025ல வரல, 4ல வரல, 3ல வரல, 2ல வரல. அப்பெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு போனஸும் கொடுக்கலையே. இப்ப திடீர்னு 2000 ரூபாய் கொடுக்குறீங்க. போன வருஷம் ஒரு 1500 ரூபாய், அதுக்கு முதல் வருஷம் ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கோடை காலம் வந்தாவே போதும், இது மாதிரி ஏதாவது திமுக போனஸ் அப்படிங்கறத கொடுப்பாங்க, பணம் இருக்கு, மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இந்த தேர்தல் நேரத்துல மட்டும் திடீர்னு இவங்களுக்கு அக்கறை அப்படிங்கிறது கொட்டுது, அப்படியே வானத்துல இருந்து பொத்துக்கிட்டு கொட்டுது. இதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் இந்த திமுக ஆட்சியில பொங்கல் அப்படிங்கிறது வந்தது? காசு கொடுத்தாங்களா?
எத்தனையோ முறை மக்கள் வந்து கோரிக்கை வச்சாங்க, இந்த வருஷம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, அரசு வந்து பொங்கலுக்கு காசு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பொதுமக்களே கேட்டாங்க. அப்பெல்லாம் ஐயோ பட்ஜெட் எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா, நாங்களே பட்ஜெட்டை வந்து அப்படி ரொம்ப நுணுக்கி நுணுக்கி போட்டுட்டு இருக்கோம், தமிழ்நாடு வந்து அவ்வளவு பொருளாதார பிரச்சனையில இருக்கு, இந்த டைம்ல எல்லாம் மக்களுக்கு காசு கொடுக்க முடியாதுன்னு சொன்ன திமுக இந்த வருஷம் பொங்கலுக்கு மட்டும் திடீர்னு வந்து 3000 ரூபாய் அப்படிங்கறத அறிவிச்சாங்க. பொங்கலுக்கு ஒரு 3000 ரூபாய் கொடுத்தாங்களா, இப்ப ஒரு 5000 ரூபாய் அப்படிங்கறத ரொக்கமா வந்து கிட்டத்தட்ட எல்லா மகளிருக்குமே போய் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி நீங்க மாசம் 1000 ரூபாய் வாங்காம இருந்தா கூட இந்த 5000 ரூபாய் எனக்கு வேணாம்னு சொன்னா கூட உங்க அக்கௌண்ட்ல வந்து விழும். சோ அந்த அளவுக்கு பிளான் பண்ணி 5000 ரூபாயை இறக்கி விட்டுட்டு இருக்காங்க. இது வந்து தேர்தலுக்கு நேரடியா திமுக கொடுக்கக்கூடிய 5000 ரூபாய் பணம், ஒரு ஓட்டுக்கு இல்ல ஒரு குடும்பத்துக்கு 5000 ரூபாய் நாங்க நேரடியா கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியும் சொல்லாம இப்ப திமுக கொடுத்திருக்கு. இது மட்டும் இல்லாம இன்னொரு அறிவிப்பையும் திமுக வெளியிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்ப மகளிருக்கு வந்து திமுக 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, நாங்க ஜெயிச்சு வந்தோம் அப்படின்னா, அதாவது திராவிடம் அந்த 2.0 அந்த ஆட்சி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, சோ அந்த ஆட்சி வந்துருச்சு அப்படின்னா நாங்க வந்து இந்த 1000 ரூபாய 2000 ரூபாயா மாத்தி கொடுப்போம் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது ஜனவரி 17ஆம் தேதி அப்படின்னு நினைக்கிறேன், அதிமுக தரப்புல இருந்து அவங்களுடைய முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதியை வெளியிட்டாங்க. அதுல அவங்க ஆட்சிக்கு வந்தா குலவிளக்கு அப்படிங்கிற திட்டம் மூலம் வந்து மகளிருக்கு மாசம் 2000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு திமுக என்ன தெரியுமா சொன்னாங்க, அப்படியே குதிச்சாங்க, மேலே கீழே ஏறி ஏறி குதிச்சாங்க. 2000 ரூபாய் எப்படிங்க கொடுக்க முடியும், தமிழ்நாடு இருக்கக்கூடிய பொருளாதார நிலை என்ன, எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம், 2000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதிமுக அறிவிக்குது, அவங்களால இதை செய்யவே முடியாது, நாங்க 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கே அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம், எங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம், ஆனா அதிமுக வந்து சும்மா வாய் சவடாலுக்காக 2000 ரூபாய் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க, அவங்களால கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதே திமுக தான் ஜனவரி மாசம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அதிமுக அறிவிச்ச அந்த 2000 கொடுப்போம்னு சொன்னாங்கல்ல, அது மக்கள் மத்தியில போய் சேர்ந்ததுனால, ஒரு ரீச் ஆனதுனால இப்ப திமுகவும் ஓடி வந்து நாங்களும் ஆட்சிக்கு வந்து அதிமுக அறிவிச்சிருக்காங்கல்ல, அதை நம்பி அவங்களுக்கு ஓட்ட போட்டுறாதீங்க, நாங்க வந்தா நாங்களும் 2000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அறிவிச்சிருக்காங்க. அதிமுக கொடுக்குறேன்னு சொன்னப்போ தமிழ்நாட்டுல நிதி இல்ல, நிதி பத்துல அதிமுகவால செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இப்ப திமுக சொல்லியிருக்குல்ல, அப்படின்னா திமுகவால மட்டும் இதை செஞ்சிட முடியுமா, திமுக கிட்ட மட்டும் நிதி அப்படியே உள்ள வச்சிருக்கா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இன்னும் அந்த காலம் மாதிரியே மக்களை வந்து இந்த பணத்தை அக்கௌண்ட்ல ஏத்தி விட்டு, ஏதாவது ஸ்கீம் மூலமா ஏத்தி விட்டு, கடைசி நேரத்துல வந்து பணத்தை அமைச்சர்களை விட்டு, எம்எல்ஏக்களை விட்டு, வார்டு மெம்பரை விட்டு அப்படியே வீட்டுக்கு வீட்டு இறைச்சி விட்டுட்டா மக்கள் வந்து ஓட்டு போட்டுருவாங்க. ஐயோ நம்ம பணம் வாங்கிட்டோம், நம்ம நேர்மையா தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு இன்னும் திமுக வந்து அந்த பழைய டெம்ப்ளேட் இருக்குல்ல, மக்கள் வந்து பணம் வாங்கிட்டா அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு பழைய மனநிலை இருக்குல்ல, அந்த மனநிலையை திமுக இன்னும் நம்பிட்டு இருக்கு. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, இவங்க 5000 இல்ல 25000 ரேஷன் கார்டுக்கு போட்டாலும் வாங்கிட்டு எங்களுக்கு யாருக்கு ஓட்டு போடணும்னு தெரியும் ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பக்குவம் அப்படிங்கிறது மக்களுக்கு, அந்த எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது மக்களுக்கு கிடைச்சிருச்சு. சோ அந்த மைண்ட் செட் எல்லாம் தூக்கி போட்டுட்டு யாரு நடிக்கிறாங்க, யாரு நம்மளை ஏமாத்துறாங்க, இன்னும் யாரு நம்மள பைத்தியக்காரங்களாவே நினைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு, என்னத்துக்காக இந்த பணம் எல்லாம் கொடுக்கப்படுது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நமக்கான தலைவரை தேர்ந்தெடுங்க. உண்மையால இந்த திமுகவுக்கு அக்கறை அப்படிங்கிறது இருந்திருந்தது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சென்னையில எவ்வளவு பேர் போராடினாங்க, ஆசிரியர்கள் போராடினாங்க, செவிலியர்கள் போராடினாங்க, தூய்மை பணியாளர்கள் போராடினாங்க, மாற்றுத்திறனாளிகள் போராடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பேர் போராடினாங்க. எதுக்காக போராடினாங்க, எங்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் கொடுங்க, எங்களுடைய வேலைக்கு ஏத்த ஊதியம் கொடுங்க, நீங்க இந்த வாக்குறுதி கொடுத்தீங்க அதை நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவ்வளவு பேர் சென்னையில, அதுவும் குறிப்பா பெண்கள் வந்து அவ்வளவு பேர் போராடினாங்க. அவங்களை இந்த திமுக அரசு எவ்வளவு கொடுமைப்படுத்துச்சு. உண்மையாலும் இவங்களுக்கு அக்கறை இருக்கு அப்படின்னா, நாங்க வந்து எங்களுடைய பணத்தெல்லாம் மக்களுக்கு தான் கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா, அவ்வளவு பேர் போராடினாங்களே, அவங்களுக்கு உங்களுடைய வாக்குறுதி, நான் வாக்குறுதி கொடுத்தேனா, இந்த வாக்குறுதி அடிப்படையில நீங்க போராடுறீங்களா, அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுறேன், எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த போராட்டம் நடத்தினாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இந்த திமுக அரசு வந்து ஒரு நல்ல வழியை காமிச்சிருந்தது அப்படின்னா பரவாயில்லப்பா, ஏதோ கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறாங்க, மக்கள் வந்து போராடுறாங்க அப்படின்னு என் மனசு இறங்கி வந்து இதெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அவங்க கேட்கிறப்பெல்லாம் இங்க பாருங்க, என் மடியில பாருங்க, 1 ரூபா கிடையாதுங்க, நானே பிச்சைக்காரனா உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னு தான் ஸ்டாலின் வந்து இங்க அவ்வளவு பேர் ஆசிரியர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள் அவ்வளவு பேர் போராடினப்போ ஸ்டாலின் வந்து இங்க பாருங்க, என் மடியில 1 ரூபா கிடையாதுங்க, தமிழ்நாட்டுல வந்து பட்ஜெட் போடவே நாங்க ஜிங்கி அடிச்சிட்டு இருக்கோங்க அப்படின்னு சொன்ன ஸ்டாலின் அவர்கள் இப்ப மட்டும் 5000 ரூபாயை தூக்கி கொடுக்கிறாரு அப்படின்னா
எதுக்காக கொடுக்கிறார் அப்படிங்கிறத மக்களாகிய நாம் எல்லாம் சேர்ந்து யோசிக்கணும். இத மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள், அது அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், இல்ல சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், எதுவா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரவா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்களை எடுத்து பேசிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி.